சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டி வந்து பிச்சு உதறாரு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரில, பிசி சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். முத்துப்பாண்டி அதிரடியாக வந்து உள்ளே வந்துடுறாங்க. சண்முகத்துக்கிட்ட வந்து பேசலான்னு வரப்ப அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க மச்சான், இங்கேருந்து வாங்க போகலாம். ஏலே நீ எனக்கு உதவி செய்கிறத பார்த்தா உன் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் அவங்கக்கிட்ட இப்போதைக்கு பேசலாம் முடியாது. வந்திருக்கிறது நீ தான் தெரிஞ்சு தான் அவங்க உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. இதை ஏன் இப்படி வந்து டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ எப்படி வந்து போகிறது கஷ்டம்தான். ஆனால் ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சி தான் ஆகணும். என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வீரா என்ன ஆச்சு அப்படின்னு வைஜெயந்தி வந்து கேட்குறாங்க வீரா கிட்ட. தெரியல மேடம், என்னை யாரோ ஒருத்தர் தட்டி விட்ட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. தட்டி விட்டாங்களா? முத்துப்பாண்டி வெளியில் இருக்கானான்னு பாருங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டி வந்து தேடி அப்படியே இங்கேயும் அங்கேயும் வந்து போகிறாங்க. போய் பார்த்தா மேடம் வெளில போய் பார்த்தோம். என்ன சொல்கிறீங்க? இப்போ என்ன ஆச்சு? பார்க்க போயிருக்காங்க மேடம், பார்த்துட்டு சொல்லுவாங்க. முத்துப்பாண்டி எங்கே போனார் அப்படின்னு சொல்லி பரணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அங்கே இருக்கிற அதிகாரியெல்லாம். இல்லையே, அவர் போயிட்டாரா அப்படின்னு சொன்னோன்னே புல்லட்டை வந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க ஆல்ரெடி வெட்டுக்கிளி அந்த இடத்துல. உடனே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, வண்டியும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வந்து திருப்பி உள்ளே வந்து போகிறாங்க. மேடம் நாங்கள் பார்த்துட்டோம், முத்துப்பாண்டி வெளியில் எங்கேயும் இல்லை. இல்லைல்ல, அவன் தான் உள்ளே வந்திருக்கணும். முத்துப்பாண்டியை அவ்வளோ சீக்கிரம் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. நம்ம எத்தனை பேர் வந்து வெளியில் சுற்றி இருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முத்துப்பாண்டியும் உள்ளே போய் காப்பாற்றியிருக்கான். இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் வந்து உள்ளே போக வேண்டியதான். முத்துப்பாண்டியும் சண்முகத்தையும் பிடிச்சே ஆகணும். மேடம் லைட்டு போடலாமா? வேணாம், லைட்டு போட்டால் நம்ம இதுக்கு பின்னாடி உண்மையான காரணம் என்னென்னு சண்முகமும் முத்துப்பாண்டியும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. லைட்டு போடாமல் தேடுவோம், டிஷம்னு பண்ணுவோம். மாட்டினாங்கன்னா சரியா, லைட்டு போட்டாங்கன்னா நம்ம அடிக்க முடியாதுல்ல. இன்னொன்று பழியும் போட முடியாது. சரி மேடம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முதல்ல எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம ஒரு 15 பேர் இருக்கோம். 7 பேர் வந்து சுற்றி இருக்கட்டும். பாக்கி இருக்கிற 7 பேர் வந்து கட்டடத்துக்குள்ளே வந்து போவோன்னு சொல்லிட்டு 7 பேர் வந்து வரிசையாக வந்து நிற்கிறாங்க. அப்படியே உள்ளே போகணும். எக்காரனை கொண்டும் லைட்டு வந்து போடக்கூடாது. நான் சொன்னால் மட்டும்தான் போடணும்னு சொன்னேன். வைஜெயந்திலேருந்து எல்லாரும் உள்ளே வந்து வராங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல. ஆனால் அவங்க ஏதோ ஒரு கார்னர் பண்ணுறாங்க மச்சான், அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல. லைட்டு போட்டாவது தெரியும்னு பார்த்தா லைட்டே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன், சண்முகம் வந்து பேசி புரிய வைக்கிறேங்கிறாங்க. அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. நம்ம தான் புத்திசாலித்தனமாக இருக்கணும். வா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு. அண்ணி என்ன நீ 7-8 பேர்கிட்ட வந்து உள்ளே போகிறாங்க, சத்தம் வேற கேட்டுச்சு. எனக்கும் ஒன்றும் புரியல. முத்துப்பாண்டி வந்து கலக்கியிருப்பான், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. இருந்தாலும் பாட்டமாக இருக்கே. இதனால் முத்துப்பாண்டி வேலைக்கு பிரச்சனை வரலாம். சண்முகத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஏகப்பட்ட இதெல்லாம் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலன்னொன்னே அப்படியே சத்தமே போடாமல் வந்து ஒரு பெஞ்சுக்கு அடியில் வந்து உட்காந்துக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம மேலே தான் போகிறோம் மச்சான். அங்கேருந்து போனால் தான் தப்பிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வழி இருக்குது. ஏன்னா லைட்டு போட்டுட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எல்லா இடமும் வந்து தேடுங்க. எனக்கு அந்த நபர் யாருன்னு தெரியணும். அதே மாதிரி வீரா உன்னை தள்ளி விட்டது யாருன்னு தெரியணும். நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டாக இருந்துச்சு, அவங்கள உண்டில்லன்னு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சம கோவமாக இருக்காங்க. முத்துப்பாண்டி உன் மேலே தான்ப்பா கோவமாக இருக்காங்க. வீராட்ட சொல்லியும் புரியும் வைக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன்னொன்னே அப்படியே எல்லா பக்கம் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. மேடம் எங்கே இருக்காங்கன்னே தெரிலன்னொன்னே தேடுற பக்கமே வந்து சுற்றி சுற்றி வந்து குனிஞ்சு குனிஞ்சு வந்து போய்கிட்டே உள்ளே வந்து கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டியும் நம்ம சண்முகமும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. அண்ணி அவங்க எல்லாரும் உள்ளே போயிருக்காங்கன்னா அவங்க கிட்ட சண்முகமும் முத்துப்பாண்டியும் மாட்டல. அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகியும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று லைட்டு போட்டு பார்த்துருக்கலான்னா அவங்க வேறு ஏதோ ஒரு உள்ள அர்த்தத்தில் தான் இது மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பரணி வந்து அவங்க 2 பேர்கிட்டையும். என்னால் இப்போ அதெல்லாம் வந்து யோசிக்க முடிஞ்சாலும் என்னால் இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரில. அவங்க 2 பேரும் வெளில வந்தாலே போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரை கேட்டுறா வந்து சண்முகம் முதல்ல இது மாதிரிலாம் முடிவு எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து சைலண்ட்டாக வந்து இனிமேட்டு வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாவது வந்து படிக்கிட்ட போயே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே சத்தமே போடாமல் சண்முகத்தை கூட்டிகிட்டு வராங்க. சண்முகமும் வந்து லைட்டாக வந்து யோசிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோன்னா நிச்சயம் வேறு ஏதாவது திட்டம் போட்டால் தான் அங்கே இருக்கிற ஆஃபீஸர் எல்லாத்தையும் நவுத்த முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியும் சண்முகம் யோசிக்கிறாங்க. பக்கத்தில் முருகா நீ தான் ஏதாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே
ஒரு டம்ளர் மாதிரி ஒரு இது இருக்குது தண்ணி குடிக்கிறது. அதை வந்து எடுக்கிறாங்க. கரெக்டாக வந்து எடுத்தோன்னே இதை நான் தூக்கி அங்கே வீசுகிறேன். சரியா, அங்கே வந்து சத்தம் கேட்கும். எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. நம்ம வந்து படிக்கட்டு வழியாக வந்து மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே டம்ளர் வந்து தூக்கி அந்த இடத்துல போடுறாங்க. உடனே அங்கே யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து அந்த டம்ளர் வந்து நவுந்து போய்கிட்டே இருக்குது. உடனே அங்கே போய் பாருங்கன்னொன்னே படிக்கட்டில் இருந்த எல்லா நபரும் வேகமாக அங்கே போனதுனால இவங்க படிக்கட்டில் சத்தமே போடாமல் வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. போய் பார்த்தா, மேடம் இங்கே ஆள் இருக்கிற மாதிரியே தெரியல. என்னது ஆள் இருக்கிற மாதிரியே தெரியலையா? முதல்ல வெளியில் வந்து போய் பாருங்கன்னொன்னே அப்படியே வெளியிலையும் வந்து போகிறாங்க. யாரும் வெளியில் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யாரும் வெளியில் வரவே இல்லை. சரி, நம்மக்கிட்டேயே வந்து கண்ணாமூச்சி விளாட்றாங்கங்கிற விஷயத்த வைஜெயந்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. முத்துப்பாண்டி, நீ அவ்வளோ பெரிய கெட்டிக்காரனா இந்த கட்டிடத்தில் எப்படி போகணும் எப்படி வரணுங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, என்ன 2 பேர் சேர்ந்து நமக்கு இவ்வளோ வந்து தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் பிடிக்க முடியாதா என்ன? என்னப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? மேடம் லைட்டு போடாமல் எதுவுமே பண்ண முடியாது மேடம்னோடனே எல்லார் கையிலையும் டார்ச் லைட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே டார்ச் லைட் வந்து எடுத்துக்கிறாங்க. டக்குன்னு வந்து லைட் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல சுற்றி பார்க்குறாங்க. மேடம் இங்கே யாருமே இல்லை. பெஞ்சு கடையிலேருந்து எல்லாம் தேடுங்கன்னொன்னே அப்படியே வந்து மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சண்முகனோடனே இங்கேருந்து எப்படி இருந்தாலும் தப்பிக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை வந்து பரணி வந்து பார்க்குறாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோன்னே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தெரியலம்மா, ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வெளியில் இருக்கிற ஆளையும் வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் இருக்கிற ஆளையும் வந்து டக்குன்னு வந்து உள்ளே வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே இங்கே தான் சண்முகமும் முத்துப்பாண்டியும் இருக்கான். 2 பேரையும் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து பேசுகிறாங்க. வீரலட்சுமி, இதுதான் நம்ம எல்லாரும் வந்து காக்கிறத லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மேடம், இங்கே தான் வந்து இருந்திருக்கணும், வெளியும் போகல, அப்போனா இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மாடிக்கு போகிற பாதை வந்து காட்டுறாங்க. ஒரு வேளை அவங்க எல்லாரும் மாடியில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே வீரலட்சுமி போனால் சரிப்பட்டு வராது, நீ போய் பாருன்னொன்னே அப்படியே வந்து போய் பார்க்குறாங்க மாடிக்கு. அந்த ஒரு அதிகாரி அப்பன்னு பார்த்து ஹெட்ரூம் மேலே வந்து ஏறி நின்றுக்கிறாங்க. நம்ம சண்முகமும் முத்துப்பாண்டியும் அப்படியே வந்து படுத்த மாதிரி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து சுற்றி பார்க்குறாங்க. மேடம் மொட்டை மாடியில் கூட யாருமே இல்லை, ஹெட்ரூமில் போய் பாரியா அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயும் எட்டி பார்க்குறாங்க. அவங்க உட்காந்த மாதிரி படுத்த மாதிரி இருந்ததுனால சுத்தமாக வந்து தெரியல அவருக்கு. அப்படியே வந்து கீழே குனிஞ்சிட்டு வந்து கீழே இறங்கி வராங்க. மேடம் எங்கேயுமே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வெட்டுக்கிளியும் அவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்களே அவங்க நண்பனையும் புல்லட் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. உடனே சத்தம் வந்து கேட்குது. வெளியில் ஏதோ வண்டி சத்தம் கேட்குது மேடம்னோடனே வெளியில் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து யோசிக்கிறாங்க. இல்லை, அவன் நமக்கு வேற ஒரு ரூபத்தில் தண்ணி காட்டணும்னு முடிவு பண்ணிட்டான். எனக்கு நல்லாவே தெரியுது முத்துப்பாண்டி வந்து இங்கே தான் இருக்கான், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மச்சான் நம்ம மேலே என்ன இவ்வளோ கோவத்தில் வந்து இருக்காங்க, நானாக வெளியில் வந்திருந்தா கூட தப்பிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இங்கே தான் இருக்கான், என் உள் மனசு நல்லாவே சொல்லுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. திருப்பி எல்லாரும் மொட்டை மாடிக்கு வரலான்னு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பில்டிங்கை விட்டு போனால் மட்டும்தான் உனக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதினோடனே அப்படியே அந்த பில்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அப்படியே அந்த சன்சைட்லாம் இருக்கும்ல ஜன்னலுக்கு மேலே, அதில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்ப சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப டக்குன்னு வந்து குதிக்கிறாங்க. 2 பேரும் வந்து சத்தமே போடாமல் குதிச்சுட்டு அப்படியே வேகமாக வெளில வந்து காம்பவுண்டுக்கு வெளியே வந்து போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.